ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, இந்த சூரியன் வேலிக்கு சேத்தில் விழுந்தது மாமு, என் கண்ணை கட்டு காட்டுல விட்டது சாமி சாமி சாமி. யாருப்பா அது இப்படி நம்மள அடிக்கிற மாதிரி வந்து நிக்கிறது? ஏ சாராயத்தை ஊத்து நீ ஜன்னல தான் சாத்து, ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா. எடுபட்ட பைய குடிகார பைய எப்படி நெரிச்சுக்கிட்டு வந்து நிக்காம பாரு. ஐயே இது யாரு? எங்கேயோ பார்த்த முகர கட்டமா இல்ல இருக்கு. ஃபுல் போதையில எல்லாம் வந்து நின்னுட்டு இருக்கான். ஏக்கா அங்கிட்டு கொஞ்சம் தள்ளி நில்லுங்கக்கா, இங்க ஏன் மேல குடிச்சிட்டு வந்து விழுந்துருவான் போல. எப்படி வந்து நிக்காம பாருங்க மேல உள்ற மாதிரி. ஐயா ஆமாடி, இது யாரு? இந்த இழுவ புருஷன் மாதிரி இருக்கா. எக்கோ ஃபுல் போதையில இருக்கும் போதே தெரியல, அது இழுவ வீட்டுக்காரன் தான். அவன் தானே இப்படி நேரமும் குடிச்சு குடிச்சு இப்படி உடம்புக்கு எடுத்துட்டு கிடக்கான். அவன் என்னடி இங்க வந்து நின்னுட்டு கிடக்கான்? நம்ம வியாபாரத்துக்கு எடுக்கணும்னு வந்திருப்பானே, என்ன இளவுன்னு தெரியலையே. இங்க வந்து குடிச்சிட்டு ஆட்டெல்லாம் போட்டு கிடக்கான். அடடா ரம்மு வந்தாராகும் வரும் கொண்டா, இதுவும் பத்தாதம்மா கொண்டாடி அண்டா. குடிகார பைய என்ன நேரமும் பகல்லையுமா இப்படி குடிச்சிட்டு தொலைவான். குடிச்சு குடிச்சு அம்மா எப்படி கிடக்கான் பாரு, எலும்பும் தோலுமா. எனக்கு ரகமெல்லாம் தண்ணி தொட்ட பாடு, இன்னைக்கு டப்பாங்குத்து கச்சேரி கேளு. என்னது கச்சேரி கேட்கணுமா? கச்சேரி? ஐயோ என்ன அலப்பற பண்ண வந்திருக்கான்னு தெரியலையே. இப்படி கையை கால விரிச்சிட்டுல கிடக்கான். ஐ முட்டை. ஐயோ குடிகார பையில முட்டை மேல கை வச்சா அடுத்த டெட் பாடி நீதான் பத்துக்க. சீ என்ன நாத்த நாருது அம்மா. குடிகார பைய பக்கத்துல ஆள் இருக்கான்னு கூட தெரியாம எப்படிலாம் ஆட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான் பாரு. சரி இந்த காலத்துலயுமே எப்படி அலையறானுங்க. ஒவ்வொருத்தையும் குடிச்சிட்டு எவ்வளவு டீசெண்டா வீட்டுல படுத்து தூங்குறான். இவன் பாரு இப்படி ரோட்ல கிடந்து ஆடிட்டு இருக்கான். சரி அந்த இழுவ பார்த்து எவ்வளவு கஷ்டப்படுவா. யோ ஃபர்ஸ்ட் முட்டை மசாலால இருந்து கையை எடு. நல்லா அவ்வளவு முட்டையும் போட்டு அலம்பாத. என்னம்மா தங்கச்சி, ஒரு முட்டை கூட தர மாட்டியா? ஆமா, அதுக்கு ஒழுங்கா வந்து முட்டையை காசு கொடுத்து ஒழுங்கா வாங்கிட்டு போனோம். இப்படி அரை போதையில வந்து வாங்கிட்டு போனா வேற யார் என்ன பண்ணுவா? என்னம்மா நீ வேற, குடிகாரன் பெத்த மவளே. யோ அவ்வளவுதான் பத்துக்க மரியாதை. நீ என்ன பிரச்சனை பண்ணணும்னு வந்திருக்கியோ? நான் என்ன குடிகாரம் பெத்த மாவளா? இந்த பேரு நல்லா இருக்காது பத்துக்க. மூஞ்சில இருந்தாலும் எதையாச்சும் தூக்கி எறிஞ்சு விடுவேன். என்ன ஏன்னா இங்க வந்து பிரச்சனை பண்றியா? ஒழுங்கா வீட்டுக்கு போங்கணும். நான் எதுக்குமா வீட்டுக்கு போனோம்? நான் எவ்வளவு ஸ்டெடியா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன். நான் கொஞ்சம் தாமா குடிச்சேன், பாத்தியா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு. ஆமா, அங்க காலை ரெண்டையும் விரிச்சிட்டு கிடக்கும் போதே தெரியல இவர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு. யோ ஒழுங்கா வீட்டை பார்த்து போறதுக்கு அந்த முட்டையை வையா கீழே. என்ன தங்கச்சி, அண்ணனுக்காண்டி ஒரு முட்டை கூட தர மாட்டியா? ஐ எம் ஸ்டெடி மேன். ஏ எப்பா எடுபட்ட பையன், நம்ம எங்க போனாலும் சுத்தி சுத்தி நம்ம மேல உள்ற மாதிரியே வரோம். குடியார பையன் எரிச்சலா இருக்கேன் பார்த்தாலே. ஏ எப்பா என்ன ஒரு வாடை அடிக்க, அந்த லோக்கல் சரக்கு ஏதாச்சும் அடிச்சுட்டு வந்திருப்பான் போல. அப்படியே ஒரு நாத்தனா இருக்கு. என்ன செல்லத்தாய் கரெக்டா லோக்கல் சரக்குங்குது? ஒருவேளை செல்லத்தாய்க்க வீட்டுக்காரர் குடிப்பாவளோ? வாடை கரெக்டா கண்டுபிடிக்குதே. குடியே கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்திற்கு கேடு. அடே நீ அப்படியே வாய மூடு. ஐ முட்டை, இது எப்ப நம்ம கைக்கு வந்துச்சு? அப்படியே முழுசா முழுங்கிடுவோம். ஏ எப்பா இது வாயா இல்ல பெரிய கடாச்சட்டியா? அப்படி வாய பழக்காம இரு. ஆஹா, தட்டு ஃபுல்லா முட்டை இருக்கு, தின்ற வேண்டியதுதான். ஏற்கனவே ஒரு முட்டையை தின்னுட்டான் பாரு, அடுத்த முட்டையை திங்குறதுக்கு எப்படி நிக்காம பாரு. ஊட்டக்கூடாது, இப்போ சண்டை போடாம விட்டு ஊட்டக்கூடாது. யோ ஒழுங்கா பிரச்சனை பண்ணாம பேரு, இல்லைன்னா இப்போ நடக்கிறது வேற பத்துக்க. எம்மா மூஞ்சிலேயே ஒரு குத்து குத்திட்டான். குடியார பையன். ஏ வாடி பொட்டா புள்ள வெளிய, என் வாலிபத்தை நோக அடிச்ச கிளிய, நீயா சரக்கு வாங்கி தரியா, இல்ல நான் வாய மூடிட்டு போறியா? நானும் அமைதியா இருக்கணும்னு பாத்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு பாட்டை படிச்சு என்ன வெறுப்பா ஏத்திட்டு இருக்கா. ஏ சின்ன பொண்ணு என்னடி பண்ண போற? எதுவும் சண்டை கிண்டைக்கு பேராதடி. அவன் வேற ஃபுல் போதையில இருக்கான். ஆமாடி, எதுக்கடி தேவையில்லாத வேலை? பேசாம நான் போய் இழுவை கூட்டு வரட்டுமா? ஏ ஒத்தரசா இருடி, இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இவன் இங்க வந்து கடை வைக்கிற இடத்துல வந்து நம்மளை போட்டு இடத்துல பண்ணிட்டு இருப்பான். இவனை ஒரு அடி அடிச்சனாக்கி வேன் மல்லாந்து உளுந்து கிடப்பான். ஏ சின்ன பொண்ணு தேவையில்லாம எதுவும் பண்ணாதடி. அது வேற இழுவ வீட்டுக்காரன். எக்கோ அவ வீட்டுக்காரனாவது நம்மளுக்கு என்ன? நம்மள தொந்தரவு பண்ணா போட்டு மிதிக்க வேண்டியதுதான். பாருங்க ஏற்கனவே ஒரு முட்டையை முழுசா முழுங்கிட்டான். எனக்கு கொஞ்ச நேரம் இப்படி விட்டுட்டே இருந்தேன்னா தட்டுல உள்ள அவளை முட்டை மசாலாவும் முழுங்கிடுவான். கொஞ்சம் பேசிட வேணாம், உன் கண்ணே பேசுதடி. எக்கோ குடியார பையவுலைக்கு கொழுப்பு பாத்தியாக்கோ. கொஞ்சம் பேசிட வேணாமா. பாட்டை பாருங்களேன், பாட்டை இந்த பாட்டு கொண்டு குறைச்சிடல. வந்ததுல இருந்து ஒவ்வொரு பாட்டையா படிச்சு நம்மளை போட்டு சாவடிச்சு போட்டு கிடக்காம இருங்க. யோ நானும் அடிக்க கூடாதுன்னு பாத்துட்டு இடைக்க ஓவரா பண்ணிட்டு இருக்கா உன்ன. அம்மா என்ன தங்கச்சி இப்படி அடிச்சு கூட்டா? அண்ணனை சாச்சு புட்டிய. ஏ சின்ன பொண்ணு என்னடி பண்ணிட்ட? ஏகமா அடிச்சு கீழே விழுந்துட்டான். ஏதாவது செத்துக்கிட்டு பேராமடி. எக்கோ அவன் சாவல மாட்டான், நல்ல போதையில கிடக்கான். அவனே ஒரு அரை போத கம்முனாட்டி அவன் சும்மா கிடப்பான். வேற என்ன? ஏ சின்ன பொண்ணு நீ வேணா அடிச்சதுல தப்பே இல்ல பத்துக்க. எம்மா கொஞ்சம் நெஞ்சம் அலப்பறை பண்ணிட்டு தெரிஞ்சான். ஏ முனியம்மா கொஞ்சம் போய் அந்த இழுவையே கூட்டுவாடி. சரி கண்ட போய் கூட்டு வரேன். இவனுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? ஒழுங்கா டீசெண்டா வீட்டுல இருக்க வேண்டியது தானே. சரி இப்படி வேணா குடிச்சிட்டு ஊர் வம்ப இழுப்பாவே.
ஆமாடி உன்னொழுக்கி தான் வேலை பத்துக்க. இப்படி குடிச்சிட்டு போய் அப்புறம் வீட்டில் போயிட்டு அந்த இழுவையை போட்டு அடிக்க வேண்டியது. அதுக்கு பேசாம நம்மளே அடிச்சு அந்த அளவுக்கு போட்டுருவோம். அதில் தெருவிலே கடந்து உரங்கட்டுன்னு உடனே பத்துக்க. இவனால வீட்டுக்கெல்லாம் கூட்டு போக கூடாது பத்துக்க. ஏம்மா தங்கச்சி, நீ வேற அடிச்சு புட்ட வலிக்குது பத்துக்க. ஒரு 2 முட்டை எடுத்து தா, அப்படியே அண்ணன் திங்குறேன். அட குடியார பயவுலா, அடிச்சா அறிவு இல்லாம எப்படி பேசிட்டு கிடக்க பாரு. முட்டை மேல கையை வச்சனா கையை உடச்சு போய் பத்துக்க. ஏ சின்ன பொண்ணு, பேசாம ஒரு குடம் தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்துவோமாடி. எக்கோ தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்துனா போத தெளியும் பத்துக்கிடுங்க. ஆனா இவனுக்காண்டிலாம் ஒரு குடம் தண்ணியை வேஸ்ட் பண்ண முடியாதுக்கோ. இவன் அந்தால கிடக்கட்டும். அப்படி சொல்லுமா என் தங்கச்சி, நீதாம்மா என் தங்கச்சி. அண்ணன் மேல தண்ணியை கிண்ணி ஊத்திராதே. லோக்கல் சரக்கு. நானே ஒவ்வொருத்தண்டியா பிச்சை எடுத்து குடிச்சிட்டு வந்திருக்கேன். போதை இறங்கிரும். நான் இப்பதான் அப்படியே செவ்வாய் கிரகத்துக்கே போயிட்டு இருக்கேன். அடத்து ஒழுங்கா இங்க பக்கத்து தெருல இருக்க வீட்டுக்கு உனக்கு ஒழுங்கா போக துப்பு இல்ல. நீ செவ்வாகரகத்து போயிட்டு இருக்கியோ செவ்வாகரகத்துக்கு வாயை மூடு பத்துக்க. இல்லைன்னா ஊசி வச்சு வாயை வச்சு விடுவேன் தச்சு. அண்ணன் ஏறிட்டேமா, ஏறிட்டேன். இப்பதான் லைன்ல நிக்கிறேன். செவ்வாய் கிரகத்துக்கு போக லைன்ல நிக்கிறேன். அப்புறம் டோர் ஓப்பன் ஆகுது. உள்ள போறேன் பத்துக்க. ஸ்வைங். ஏ சின்ன பொண்ணு, என்னடி பைத்தியம் மாதிரி பேசிட்டு கிடக்கான்? ஏதாச்சும் கிறுக்கு கிறுக்கு முத்தி போச்சா? ஆல்ரெடி முத்தின கேஸ் தான். வேற இதுக்கப்புறம் எங்க முத்த? அந்த முடியுமா எங்கேயாவது இழுவை கூட்டு வரேன். நான் அவ வந்தாதான் கொஞ்சம் வேற தூக்கிட்டு போவா. பாவங்க அவ என்னக்கா பண்ணுவா? ஏ இழுவை எங்க பாரு, கீழே பாரு, எப்படி மல்லாக்க படுத்து கிடக்கான் பாரு. யோ மனுஷா, எழுந்தியா? இப்படி ஏன் மானத்தை வாங்கணுன்னே இப்படி குடிச்சிட்டு இப்படி தினம் குடிச்சிட்டு இப்படி தெருல உளுந்து கிடக்கியே. ஏ இழுவை ஒழுங்கா சொல்லி போய் பத்துக்க. தேவலாம இங்க வந்து வம்பு பண்ணிட்டு கிடக்காரு. ஏன் முனி வாயை மூடிட்டு அவர் இப்படி பண்ணதுக்கு இழுவை என்ன பண்ணுவா? ஒண்ணு கல்யாணம் கட்டினா என்னைக்காவது ஒரு நாளாச்சும் சந்தோஷமா இருந்திருப்பானா? இப்படி தினம் குடிச்சிட்டு வந்து இப்படி மானத்தை வாங்கிட்டு அடக்கியே. யோ எழுந்தியா? ஏ டார்லிங், வந்துட்டியா? மாமா இப்பதான் செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டு இருக்கேன். நீயும் வா, அப்படியே பக்கத்துல படு. அப்படியே செவ்வாய் கிரகத்துக்கு ஒன்னு கூட்டு போயிடுறேன். திமுற பாத்தியா திமுற? யோ எழுந்து தோலையா, சும்மா வெறு பெத்திட்டு நடக்காதே. அடியே ராதிகா, என்னடி ஒழுங்கா வீட்டுக்கு போயிரு பாத்துக்க. சும்மா செவ்வாய் கிரகத்துக்கு போகும்போது என்ன போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு. நானும் எவ்வளவு நாள் தான் சும்மாயே கிடக்க. செவ்வாய் கிரகத்துக்கு போய் நானும் ஒரு சாதனை பண்ணிட்டு வருவேன்ல. ஆமா, இங்க அவ்வளோ இருக்கும் சோதனைக்கு வந்து கடத்திக்கிட்டு சாதனை பண்ண போறான சாதனை. நீ இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டா. உன்னை ஒரு மிதி போட்டாதான் நீ இன்னும் உருப்படுவா பாத்துக்க. ஒழுங்கா வீடை பார்த்து வரியா, இல்லைன்னா அடிச்சு கொள்ளட்டுமா? டார்லிங். டார்லிங்கு வார்லிங்ன்ட்டு உன்ன. ஐயே அம்மா, இப்படி அடிச்சு போட்டாலே. ஸ்ட்ராங் பாடி கீழெல்லாம் உலாது. ஆமா, இங்க நடக்கே தெம்பு இல்லாம இத்து போய் கிடக்காரு. வி ஸ்ட்ராங் பாடியா ஸ்ட்ராங் பாடி. ஏமா போவாங்கம்மா முதல்ல. இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணி டெய்லி ஒரே ரோதனையா போச்சு. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல குடிச்சு குடிச்சு உளுந்து கிடக்கான். நம்ம போயிட்டு பாரு இப்படி பொறுக்கிட்டு போக வேண்டியதா இருக்கே. ஏ கடவுளே, என் நிலைமை இப்படி ஆகி போச்சே. ஏக்கோ பாவங்கோ, இந்த இழுவ பத்தியில புலம்பிட்டே போறா. ஆமாடி, அவ தலையில அப்படி எழுதி வச்சிருக்கு. வேற என்ன பண்ண? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா முட்டை அவளத்தையும் பறி கொடுத்துட்டு தான் போயிருக்கணும் போல. ஐயோ ஒழுங்கா நடையா, அந்த அவளை காலை விரிச்சிட்டு நடக்கிறத பாரு. டார்லிங், நான் கரெக்டா தான் நடக்கிறேன். ஆனா நீ தான் ஏதோ சரிஞ்சு நடந்து வந்த மாதிரியே இருக்கு. பாரு ரோடெல்லாம் எப்படி சரிச்சு போட்டு வச்சிருக்கான்னு வந்துட்டு. கிழட்டு பைய, இவன் போதையில சரிஞ்சு நடந்துட்டு ரோட சரிஞ்சு போட்டு வச்சிருக்காவளா? நான் சரிஞ்சு நடக்கிறேனா? பேபி, எல்லாமே டபுளா தெரியுதே. தெரியும் தெரியும், நல்லா தெரியும். அந்த தெரியற கண்ணு முடிய நோண்டி வெளியே போட்டனாக்கி கண்ணே தெரியாம போவோம் பேசாம. சரி, இப்படி ஒரு குடிகாரன்ட்ட வந்து இந்த பிள்ளை மாட்டிக்கிட்ட. என்ன நாத்த நாருதி அம்மா, நவுந்து போன அப்புறமா வாட நிக்க மாட்டேங்கி. எல்லாம் அந்த இழுவே சொல்லணும். ஒழுங்கா புருஷனை அடிச்சு மிரட்டி குடிக்காதன்ட்டு ஒழுங்கா வைக்கணும். அதை விட்டு இப்படி பண்ணிட்டு இருந்தா வேற அவன் இப்படிதான் பண்ணுவான். ஏன் முனி எதுக்கடி தேவலாம் பேசிட்டு இருக்கா? அந்த குடிக்கார பையன் டெய்லி குடிச்சிட்டு ஒவ்வொரு இடமா உளுந்து அந்த ஆளு இறடி உளுந்து கிடப்பான் போல. அதுக்கு அந்த பிள்ளை என்ன பண்ணும்? அதுக்கு ஏன் அந்த பிள்ளை ஏன் குறை சொல்லிட்டு கிடக்கா? வேற அவ என்ன பண்ணுவா? அவளால முடிஞ்சதான் பண்ணுவா. இவன் இஷ்டத்துக்கு குடிச்சிட்டு உளுந்து கிடப்பான் போல. இவிட போய் தூக்கணுமோ? சும்மா அவளை எதுவும் குறை சொல்லிட்டு கிடக்காத பத்துக்க. என்னக்கா இப்படி சொல்லிட்டு இப்படி புருஷன் குடிக்கிறானா? பொண்டாட்டி தான் திருத்தணும். வேற அவ அப்படி அவ பாடி கூட்டுட்டே இருந்தா வேற அவன் குடிச்சிட்டே தான் கிடப்பான். ஆமா, இவனுல திருத்துறதுக்கு தானே கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காவ. இதானது வேலையா போச்சு. பொண்டாட்டிமார்கள் அவ்வளோ இருக்கும். இதானது வேலை. அதானே 25 வருஷமா நான் அம்மா அப்பா கூட தானே இருந்தா. ஏன் அவி திருத்த வேண்டியதானே? குடிச்சிட்டு இருக்கானே மோவன் 4 அடியை போட்டு வீட்டுக்குள்ள இப்ப நல்லா திருத்த வேண்டியதானே? பேசாம அவிய தப்பிக்கணும்ட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணி போட்டுறாவே. கடைசியில நம்ம மாட்டிக்கிறோம். பாருந்த பிள்ளை அப்படிதான் மாட்டிக்கிட்டா. கரெக்ட் சின்ன பொண்ணு. 25 வருஷம் அவிய கூட இருக்க அவியலாலே திருத்த முடியல. நம்ம பாரு, கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் 7 வருஷம்னு தோடுக்குள்ள தொங்கிட்டு கிடக்கும். நம்ம எப்படி திருத்த முடியும்? எம்மா, நம்ம ஏதாச்சும் சொன்னா அவ்வளோ நம்மகிட்ட பாஞ்சிட்டு வந்துருவாள். பேசாம நம்ம வாயை மூடிட்டு இருக்கிறது நம்மளுக்கு நல்லது. ஏ சின்ன பொண்ணு, அவியலுக்கு வந்தாதான் தெரியும் பத்துக்கு. முடியாம ஏதாச்சும் பைத்தியம் மாதிரி பேசிட்டு பார்த்துக்க. ஆமாடி, இவ ஒரு சரியான பைத்தியம் பத்துக்க. சரிடி, நீ அப்ப நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிடு. ஹாய் தனுஷ்கா, ஹாய் ஹரிகரன், ஹாய் ஹேமானந்த், ஹாய் நாகராணி, ஹாய் நூர்ஜகான், ஹாய் பவித்ரா, ஹாய் முத்துராசு, ஹாய் பவித்ரா ஸ்ரீ, ஹாய் விக்கி, ஹாய் சுஷ்மிதா,
ஹாய் கவிநிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் லோகிதா, ஹாய் லதா, ஹாய் காஞ்சனா, ஹாய் மீத்துக்குட்டி, ஹாய் சந்திரா, ஹாய் லக்ஷ்மி, ஹாய் உமர் பரக்கத், ஹாய் கலீஸ், ஹாய் கோபி, ஹாய் சுந்தரம், ஹாய் பகவதி, ஹாய் செவ்வந்தி, ஹாய் லட்சுமி, ஹாய் சுதனேஷ், ஹாய் சம்மு, ஹாய் சித்திக், ஹாய் சஃபான், ஹாய் மாரியம்மாள், ஹாய் விஸ்வா, ஹாய் முருகன், ஹாய் பார்வதி, ஹாய் கவியரசன், ஹாய் சோபனா, ஹாய் பிரகாஷ், ஹாய் ஆல்யா, ஹாய் மோஷின், ஹாய் அதர்ஸ், ஹாய் பவனி, ஹாய் ராஜேஷ்மணி, ஹாய் ஸ்ரீ சுபா, ஹாய் தினேஸ்வரி, ஹாய் கேசவன், ஹாய் சசி, ஹாய் நிலா, ஹாய் பூஜா, ஹாய் மகிஷாலினி, ஹாய் சசிதரன், ஹாய் அஞ்சலி நேத்ரா, ஹாய் கார்த்திகா, ஹாய் தர்மராஜ், ஹாய் லிங்கேஸ்வரி, ஹாய் பிரியா, ஹாய் சோனியா, ஹாய் பாவனா ஸ்ரீ, ஹாய் ராஜசாந்தி, ஹாய் அருள் ஜோதி, ஹாய் பிரியா அறுமுகம், ஹாய் பிரியங்கா அருள், ஹாய் சாய் ஸ்ரீ, ஹாய் ஸ்ரீமதி, ஹாய் ஸ்ரீநிதி, ஹாய் காவேரி, ஹாய் சரஸ்வதி, ஹாய் ஸ்னேகா, ஹாய் கீதா, ஹாய் கௌசல்யா, ஹாய் சிவரஞ்சனி, ஹாய் நந்தினி, ஹாய் மனோஜ் மோகனா, ஹாய் சாந்தி சங்கர், ஹாய் பூர்ணி, ஹாய் சுபாஷ், ஹாய் வினோத், ஹாய் மீனா, ஹாய் சூசை, ஹாய் அமித், ஹாய் கரண், ஹாய் ஜமுனா, ஹாய் மணிகண்டன், ஹாய் பூங்கொடி, ஹாய் பெர்லின், ஹாய் ஸ்லோமி, ஹாய் மாரிசை, ஹாய் முத்துலட்சுமி, ஹாய் முத்துமாரியப்பன், ஹாய் இந்து, ஹாய் மகா, ஹாய் இசைகலா, ஹாய் மல்லிகா, ஹாய் விக்னேஷ், ஹாய் கவியரசி, ஹாய் சுதா, ஹாய் கவிதா, ஹாய் சந்தோஷ் ரிஷ்வான், ஹாய் முத்துக்கண்ணு, ஹாய் சித்தார்த், ஹாய் மோகித், ஹாய் புவனா, ஹாய் அருண், ஹாய் கீர்த்தி, ஹாய் ரித்திகா, ஹாய் ஓவியா, ஹாய் தமிழ் பாண்டியன், ஹாய் லட்சுமை, ஹாய் கனி கருஸ்டினா. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.